சட்டம் என்ன தெரியுமா? பசுமாடை அறுக்கக்கூடாது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சட்டம் பசுமாடை அறுக்கக்கூடாது. பசுமாடை அறுத்தால், அறுத்த கரியை வைத்திருந்தால், அதற்கான ஆதாரம் கிடைத்தால், அப்படி வைத்திருப்பவருக்கு 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்குவதற்காக அரசு சட்டத்தை திருத்தியது இந்திய அரசாங்கம். அந்த சட்டத்திற்கான அனுமதியை வழங்கிவிட்டது. மகாராஷ்டிராவுடைய அந்த சட்டத்தை இந்தியாவுடைய நீதிபதி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பிரணாப் முகர்ஜி அந்த சட்டத்திற்கு அனுமதி வழங்கி கையெழுத்து போட்டுவிட்டார். பிரஷ்னம் அண்ணா கோஸ்வாமி என்று சொல்லுகின்ற டைம்ஸ் நாவனுடைய ஒரு பத்திரிகையாளர் அவன் கூறுகிறான், மகாராஷ்டிராவிலே கற்பழிப்புக்கு தண்டனை கிடையாது, கொலைக்கு தண்டனை கிடையாது. கற்பழித்தவன் காப்பாற்றிக் கொள்ளலாம் தன்னை, கொலை செய்தவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம், சிறைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் எதுவும் இல்லை. 2 ஆண்டுகள் கூட அவன் சிறைச்சாலையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக அவனுக்கு முன்ஜாமீன் கிடைத்துவிடும், அவனுக்கு பிணை கிடைத்துவிடும். ஆனால் மாட்டுக்கறியை சமைத்து தின்னக்கூடியவோ, மாட்டுக்கறியை வைத்திருப்பவனுக்கோ 5 ஆண்டுகள் சிறை என்று சொல்லக்கூடிய 10 ஆண்டுகள் வரை சிறையை நீடிக்கக்கூடிய அளவிற்கு சட்டம் தான் இப்பொழுது வேக வேகமாக அமுல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வேடிக்கையான ஒரு விஷயம், வேடிக்கையான ஒரு விஷயம். அமராவதி, மாலகாவான் போன்ற பகுதிகளில் எல்லா வீடுகளுக்கும் போலீஸ் ஒரு அறிக்கையை சமர்ப்பணம் செய்தது. உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பசுக்களை நீங்கள் போட்டோ பிடித்து அதனுடைய புகைப்படத்தை, அதனுடைய எத்தனை பசுக்கள் இருக்கிறதோ அத்தனை படத்தினுடைய புகைப்படங்களையும், அதனுடைய பெயர்கள், அதனுடைய வடிவங்கள், அதனுடைய கலர்கள் அனைத்தையும் நீங்கள் ஒரு தகவல்களாக ஒரு பத்திரங்களை நீங்கள் எழுதி உங்கள் அருகாமையில் உள்ள காவல்துறையிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். சிந்தனை செய்து பாருங்கள். இந்த வசனத்தை இப்பொழுது ஓதி பாருங்கள். குர்ஆன் சொல்லுகின்ற வசனத்தை, வமா யத்தபி உள்ளதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஷுரகாஉ, எவர்கள் இறைவன் அல்லாதவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, யத்தபிஊன, அவர்கள் எதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இல்லதன், கற்பனையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இல்லா யஹ்ருசும், பொய்யர்கள் அவர்கள். அல் குர்ஆன் சொல்லி காண்பிக்கும் பொய்யர்கள். கற்பனைக்கு இந்த நாட்டிலே தண்டனை இல்லை, கொலைக்கு இந்த நாட்டிலே தண்டனை இல்லை. சமுதாயத்தை புரட்டி போடுகின்ற அவமானகரமான குற்றச் செயல்களுக்கு இந்த நாட்டிலே எந்த விதமான தடுக்கக்கூடிய வழிமுறைகள் இல்லை. பசித்தவன் உண்ணுகின்ற உணவிற்கு தடை, அப்படி உண்ணுகின்ற உணவை யாராவது பற்றினால் அதற்கு தடை, அதற்கு தண்டனை. ஆமாம், பொய் சொல்லக்கூடியவர்கள், தன்னுடைய இச்சையை பின்பற்றிக் கொண்டு வாழக்கூடியவர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் மாடு என்பது அது எல்லா நிலையிலும் மாடுதான். எவனுக்காவது தெரியாதா மாடு என்பது மாடு இல்லை என்பது? கோயிலில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு மாடு ஒருவனை குத்தி கொண்டு விட்டால், கடவுள் கொண்டு விட்டார் என்று யாராவது சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? கோயில்களில் இருக்கக்கூடிய பாம்போ அல்லது விஷ ஜந்துகளோ ஒரு மனிதனை கொன்று விட்டால் அது கடவுள் கொண்டதாக யாராவது ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? வீட்டிலே இருக்கக்கூடிய உணவிலே பள்ளி விழுந்து அந்த உணவை தின்று மனிதர்கள் செத்து போனால் மனிதனின் சாகவில்லை, விஷம் பெற்று சாகவில்லை, பள்ளி என்று சொல்லுகின்ற ஒரு கடவுள் விழுந்து செத்தார் என்று யாராவது சொல்ல தயாராக இருக்கிறார்களா? குர்ஆன் இவர்களை பார்த்துதான் சொல்லும், இன்பும் இல்லா யஹ்ருசுன், இவர்கள் அத்துணை பேரும் பொய்யர்கள், அத்துணை பேரும் பொய்யர்கள். மக்களை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு காரியங்களை செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே செய்தார்கள். இவர்கள் அத்துணை பேரும் முழுங்கி போன, முறைமழுங்கி போன தன்னுடைய அறிவை, பட்டு போன அறிவை மனித சமுதாயத்திற்கு முன்னால் சிறப்பு என்று கூறிய போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சிலையை கொண்டே நான் உங்களுக்கு அறிவை ஏற்படுத்துகிறேன், இந்த சிலையை கொண்டே உங்களுக்கு நான் அறிவை ஏற்படுத்தி தருகிறேன், இந்த சிலைகளுக்கு பாதகமாக நான் சில விஷயங்களை செய்வேன், அதன் மூலம் உங்களுக்கு நான் அறிவை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னார்.
நீண்ட நெடிய கதை. இப்ராஹிமுடைய வரலாற்றை படிக்கக்கூடியவர்களுக்கு இப்ராஹிமை பற்றி ஞாபகம் இருக்கின்றதோ இல்லையோ தெரியாது, இந்த கதையை பற்றிய ஞாபகம் இருக்கும். என்ன கதை, என்ன வரலாற்று சம்பவம்? திருவிழா, ஊரிலே பொருட்காட்சிகளும் திருவிழாவும் நடந்தது. சந்தோஷத்தோடு ஊரே திரண்டு சென்று திருவிழாவை காண சென்று விட்டது. திருவிழா கண்டுவிட்டு ஊருக்கு திரும்பி வந்த போது கோயிலில் ஒரு பெரிய அநீதம் நிகழ்ந்தது. சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு சின்னாபின்னப்படுத்தப்பட்டு, குட்டி சிலைகள் எல்லாம் நாசமாக்கப்பட்டு, குட்டிச்சுவராக்கப்பட்டு, நட்டி வைக்கப்பட்டிருந்த பெரிய சிலை மட்டும் நின்று கொண்டே இருந்தது. குதித்து போய்விட்டார்கள் சிலை வணங்கிகள். யார் இந்த சிலைக்கு இந்த போன்ற அநீதத்தை செய்தது? யார் இந்த சிலைகளுக்கு எதிராக செய்தது என்று சொல்லிய போது துணை பேரும் சொன்னார்கள், இப்ராஹிம் என்கின்ற ஒரு இளைஞர் இருக்கிறார், அவர்தான் இதை செய்திருப்பார் என்று சொன்னார்கள். அழைத்து வாருங்கள் அந்த இப்ராஹிமை என்ற போது இப்ராஹிம் அழைத்து வரப்பட்டார். இப்ராஹிமை பார்த்து கேட்டார், எங்களுடைய இந்த சிலைகளுக்கு இப்படிப்பட்ட அநீதத்தை செய்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக சர்வசாதாரணமாக அதற்கு பதில் சொன்னார். காலபல், ஆமாம், அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறது. பஅலஹு, இதற்கு அநீதம், சிலைகளுக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், கால பல் பஅலஹு, இந்த சிலைக்கு அநீதம் செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்புக்கொள்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார், என்னிடத்தில் ஏன் விசாரிக்கிறீர்கள்? என்னிடத்தில் ஏன் விசாரிக்கிறீர்கள்? கபீரஹு மஹாதா, இதோ ஒரு சிலை மட்டும் விடுபட்டு இருக்கின்றது, பெரிய சிலையாக இருப்பது விடுபட்டுப்பட்டிருக்கின்றது. வஸஅலஹு இன்கான் யந்திகூன், பேசக்கூடிய ஆட்கள் அந்த சிலைக்கு இருக்குமானால் அதனிடம் கேளுங்கள், அதனிடம் விசாரணை செய்யுங்கள், அது சொல்லும் யார் வந்து இந்த சிலைகளை எல்லாம் உடைத்து நாசப்படுத்தி விட்டு போனது என்று அது சொல்லும் என்று சொன்னார். புத்தி வேதனைத்து போய் சிலை வணக்கத்தால் தடுமாறி போய் கிடந்த அந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அந்த வார்த்தையை பார்த்துவிட்டு சொன்னார்கள், ரஜவு இலா அன்ஃபுஸிஹிம், வெட்கி தலை குனிந்து தங்களுக்கு தாங்களே நொந்தவர்களாக சொன்னார்கள். காலு இன்னக்கும் அன்தும் தாலிமூன், நிச்சயமாக நீங்கள் அத்துணை பேரும் அக்கிரமக்காரர்கள், அயோக்கியர். உண்மைதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அதே விஷயம், அதே செயல்பாடு இன்றும் இந்த சமுதாயத்தில் சிலை வணக்கத்திற்கு எதிராக செய்யப்படாத வரை மனித உரிமைகளுக்கு மதிப்பு இருக்க போவதில்லை. பசுமான் அல்ல, எதையும் தின்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் உரிமை இருக்க போவதில்லை. பசு கடவுள் இல்லை என்று யாருக்குத்தான் தெரியாது? சங்கராச்சாரியாருக்கு தெரியாதா? அது ஒரு சாதாரண மிருகம் என்று சங்கராச்சாரியாருக்கு தெரியாதா? எந்த கோயிலில் கட்டி கிடக்கக்கூடிய பசுமாடு ஒரு ஜீயரையோ ஒரு சங்கராச்சாரியோ முட்டி மோதி கொலை செய்து விட்டால் கடவுள் கோபித்துக் கொண்டார் என்று யாராவது சொல்வார்களா? சொல்லியதாக செய்தி வந்திருக்கிறதா? கேரளாவிலே ஒரு சம்பவம், கேரளாவிலே ஒரு சம்பவம். கோயிலுக்கு யானையை அழைத்து சென்றார்கள். அழைத்த அந்த யானைகள் மதம் பிடித்து ஓடத் தொடங்கியது. யாராவது இருந்த அத்துணை பேரும், யானையை கடவுளாக எண்ணக்கூடிய அத்துணை பேரும், யானையை விநாயகருடைய விக்னேஸ்வருடைய வடிவமாக எண்ணுகின்ற அத்துணை பேரும், யானைக்கு முன்னால் சாதுவாக யானை இருக்கின்ற போதெல்லாம் யானையை பார்த்து கை கூப்பிட்டு நின்று அதற்காக பழங்களை அர்ச்சனையாக கொடுத்து பூஜை பிரசாரம் செய்த அத்துணை பேரும் யாராவது ஒருவரும் மதம் பிடித்து விரண்டோடிய யானைகளுக்கு அருகாமையில் சென்று யானையை கும்பிட்டார்களா என்றால் இல்லை, யானையை கொள்ளுங்கள் என்று சொன்னார். யானையை கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அழைத்து வரப்பட்ட காவல்துறை யானையை மயக்க ஊசியை போட்டு அடித்து இழுத்து அவர்களுக்கு தெரியாதா? மதம் பிடிப்பதற்கு முன்னால் வரை, மதம் பிடிப்பதற்கு பின்னாலும் அது எப்பொழுதும் மிருகம் என்பது தெரியாதா? பின்பு ஏன் மிருகத்தை அவர்கள் கடவுள் மனிதனாக கூட அல்ல, மனிதனையும் உயர்ந்த கடவுளாக மாற்றி நமக்கு முன்னால் அறிமுகம் செய்கிறார்கள்? மனித உரிமையை தட்டி பறிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வழக்காடு மதம் வேண்டும்.